அந்த காலத்தில் நெருக்கடிகள் சூழ்ந்தபோது பழைய கம்பீரமாக சொன்னவர். இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களாம் கோபம் கட்ட தெரியாத போது என் தாத்தா போட்டு சுட்டு வருகிறவர். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர் அன்றைய மொழியில் சொல்வதுனா தாக்கப்பட்ட மக்கள் பொது இடங்களில் பிரவேசிக்கக்கூடாது என்று இருந்த சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் தன்னுடைய மார்பில் பறையன் எழுதி கொண்டு மயிலாப்பூர் வீதிகளில் சாரட் வண்டியில் உலா வந்தவர் ரெட்டமலை சீனிவாசன். இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியின் சான்சலராக இருந்தவர். இப்படி இன்றைக்கு நாம் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் முதலில் வித்திட்டவர் நம்முடைய ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இங்கே இருக்கிற கார்ப்பரேஷன் பள்ளிகளை தொடங்குவதற்கு காரணமானவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். சுருங்க சொன்னால் இன்றைக்கு இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை விதமான உரிமைகளுக்கும் முதற் காரணம் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான். அம்பேத்கர் அவர்கள் ஒரு வயதாக இருந்தபொழுது தமிழகத்திலே பஞ்சமி நிலங்களை வாங்கி கொடுத்தவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அன்னாரின் புகழ் திட்டமிட்டு இந்த திராவிட இயக்கத்தால் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளம் தலைமையினர் ரெட்டமலை சீனிவாசன் புகழை பாடுவது பெருமைக்குரியது. அதான் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த போதைப் பொருள்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் ஜாதி பார்த்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை தடுத்து நிறுத்திக்க ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லணும். தடுத்து நிறுத்துகிற வழி எல்லாருக்கும் தெரியும். சாதாரண லேமனுக்கு கூட இந்த போதை வஸ்துக்களை போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்துறதுக்கான வழி தெரிஞ்சிருக்கு. ஆனால் அரசுக்கும் முதல்வருக்கு மட்டும் தெரியல. இதுதான் இதில் வைக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்க வெளி மாநிலத்தில் இங்கே தங்கி கடத்தி உடல் உறுப்புகள்லாம் வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு கொடுமையாக நடக்குதுங்க. அது எதாவது தடுத்து நிறுத்திக்கிறதா வழிமுறை இருக்காங்க? அதாவது எல்லாத்தையும் சட்டத்தில் ப்ரிகாஷன் இருக்குங்க. எல்லாத்தையும் செய்ய வேண்டியது அரசின் கடமை, காவல்துறையின் கடமை. இங்கே ஒரு நிர்வாகம் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருக்கிற முதல்வருக்கு இந்த நாட்டில் நடக்கிற எந்த விஷயங்களும் தெரியாததால தான் எல்லா தவறுகளும் இன்றைக்கி நாட்டில் நடக்குது. அதால தான் நம்ம முதல்வரை கொஞ்சம் ஆக்டிவாக ஆகுவேன். அப்படி இல்லைன்னா வேறு யாராவது சுய நினைவு உள்ளவர்களை முதலமைச்சராக்குங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை அரசு விழாவாக்கிய பெருமை எங்களுக்கு உண்டு. 2012 ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக ஆட்சிக்கு வந்த பொழுது 2011 கன்னியாகுமரி சென்னை நோக்கி ஒரு வாகன பேரணி வைத்து ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை அரசு விழாவாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தோம். ஏன்னா ஏற்கனவே ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளை அரசு விழாவாக்க வேண்டி நாங்கள் செய்த போராட்டத்தின் விளைவாக நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டோம், கண்டிஷன் பெயில் போட்டோம், பல இன்னல்களை அனுபவித்தோம். அதன் காரணமாக ஆட்சிக்கு வந்த உடனே 2011 கன்னியாகுமரி சென்னை நோக்கி ஒரு வாகன பேரணி வச்சோம். வாகன பேரணி சென்னை அடைவதற்குள் 5ஆம் தேதி என்று நினைக்கிறேன் கூப்பிட்டு அதற்கான ரெக்கார்டுகள்லாம் வாங்கி கொண்டு நல்ல பதில் வரும் என்று சொன்னார்கள். 6ஆம் தேதி 2011 முதல் வருகின்ற பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்து நடத்துவோம் என்று சொன்னார். இந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மையாரை நாங்கள் நன்றியோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.